1000 வருஷங்களுக்கு முன்னாடி இளவரசி ஜிங்ஜோ அவங்களுடைய மக்கள் அவங்களுக்கு அடிபணியறதுக்காக ஒரு கொடூரமான தண்டனைய உருவாக்குனாங்க. அவங்கள யாராவது எதிர்த்தாலோ மறுத்து பேசினாலோ அவங்களோட தோல்ல ஒரு குறியீட குத்துவாங்க. கடைசியில ரொம்ப மோசமான நிலையில அவங்க இறந்து போவாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, அந்த சாபம் ஜென்ம ஜென்மமா அவங்கள தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அதனால அடுத்து வர்ற தலைமுறைகள் எல்லாருமே ஒரு 2 விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சாபத்தில் இருப்பாங்க. டிராகன் செலஸ்டியல் போனோ, அப்புறம் மோச்சனங்கிற ஆர்போ. புராணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 2மே ஒன்று சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கிற சாபம் அப்பதான் அவங்கள விட்டு போகும். அந்த டிராகன் போனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி அந்த மோச்சனங்கிற ஆர்பில் தான் இருந்தது. ஸ்வர்க்கத்துக்கு கீழே வண்ண மேகங்கள் இருக்கும். பாம்புகள் இருக்கிற மலையில தான் அந்த டிராகன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீர் குகையில் இருக்கும் ஒரு கல்லறையில் மறைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்டல் பாதை இருக்கும். சொர்க்கத்துக்கு கீழே வண்ண மேகமா? அப்ப யுனான் தானே? பாம்புகள் இருக்கிற மலையில டிராகன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நாம தேடணும். மறைக்கப்பட்ட கிறிஸ்டல் பாதைன்னா அது எங்க இருக்கும்? நாம அங்க போறதுக்கு முன்னாடி அதை பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்க எங்க போனாங்க? அவங்க தானே? வேற எங்க? ஏலத்துக்கு தான் போயிருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. எங்க கிட்ட நிஜமாவே அந்த டிராகன் டோம் இருக்கு மக்களே. ஆமாங்க. ஆனா இன்னைக்கு அதை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்ட முடியாது. ஏன்னா அதுல சில சிக்கல் இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மக்களே. அதுல என்னப்பா சிக்கல் இருக்கு? என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். சொல்லுங்க. டேய் தம்பி, இன்னைக்கு மட்டும் அந்த டிராகன் டோம் எங்க கிட்ட காட்டல, உங்க 2 பேர் தோலையும் ஊர்ச்சி தொங்க விட்டுறேன் பாத்துக்கோ. முடிஞ்சா நீ ஊரில அடிங்க. இன்னைக்கு அவன நான் சும்மா விட மாட்டேன். உன்னை வகுந்துடுவேன். நான் சொல்றேன். டேய் டேடி, உங்க யாரையும் விட மாட்டேன். உங்கள நிறுத்துங்கடா. எல்லாரும் நிறுத்துங்க. மிஸ்ஸஸ் சோ வராரு. பொறுமையா இருடா. ஓ தள்ளுங்க. ஹலோ சார். ஹலோ சார். அப்பா தடியா சொல்லுங்க. தங்கப்பல்லா, உங்களோட குறியை அவங்களுக்கு காட்டுங்க. இந்த குறியோட பேர் தான் கோஸ்ட் ஐ சாபம். இது புற்றுநோய் மாதிரி. இது யாருக்கிட்ட இருக்கோ 40 வயசுலயே இறந்துருவாங்க. ஒரு 2 சின்ன பசங்க, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அவங்க இந்த சாபத்திலிருந்து மீள்றதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்காக உதவுனாங்க. அவங்க தைரியத்தெல்லாம் ஒன்று திரட்டி டிராகன் மலைக்கு போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மனித முகங்கள் கொண்ட 8 கால் பூச்சிகளோடையும் சிகப்பு கண்கள் கொண்ட ஓநாய்களோடையும் சண்டை போட்டாங்க. விடாதீங்க, கொன்னுடுங்க. அவங்களோட அப்போ ஹூபாய் கூட இருந்தா. ப்ரொஃபஸர் ஷர்லியாகவும் இருந்தார். அப்புறம் என் பொண்ணு லிங்லாங்கும் கூட போயிருந்தா. ஆனா அவங்க திரும்ப வரல. இப்பவாவது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த டிராகன் செலஸ்டியல் டோம் விற்கிறதுக்கான பொருள் இல்லை. அது உயிர்களை காப்பாத்துறதுக்கு. அதுல மொத்தம் 8 பாடல்கள் இருக்கு. அதுல 5 தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். கடைசி 3 பாடல்களை மாஸ்டரால் மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்.
உங்களை தவிர வேற யாராலையும் அது முடியாது. அதை சால்வ் பண்ண ஒருவேளை இன்னொருத்தர் இருக்கலாம்ல. ஷர்லி, ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். மிஸ்டர் ஜாவ் ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பேர் செங் யுலாவ். அவரை பிளைண்ட் சென்னு எல்லாரும் சொல்வாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு குரூப் ஆளுங்களை ஷெங்வாங் கல்லறைக்கு அனுப்புனாரு. எங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா செங் மட்டும்தான் திரும்பி வந்தாரு. அவரு கண்ணு தெரியாம பைத்தியம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை அசைலம்ல சேர்த்துட்டாங்க. செல்லம், நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மாக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டா கண்ணா. அசையாம இரு. இவர்தான் சென் யுலாவ். வந்துட்டீங்களா? அவருக்கு கண்ணு தெரியாதுல்ல? ஆமா, தெரியாத. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க மிஸ்டர் ஜாவோட ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்க ஏன் பார்க்க வந்தோம்னா, அது வந்து சின்னவங்க ஃபார்முலா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உன்னுடைய இதய துடிப்பு நார்மலா தான் இருக்கு. நீ ஒரு புத்திசாலி, கடமை உணர்வு உள்ளவ. அது மட்டும் இல்லாம பேன்ஷான் ஷெட்டோட வம்சாவழிதான நீ. வணக்கம் தம்பி. அற்புதம். நீ ரொம்ப தைரியமானவன், அதோட வீரமானவனும் கூட. எனக்கு உன்னோட பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா நீ கண்டிப்பா மோஜின் வம்சாவழியில வந்த வாரிசா தான் இருக்கணும். சரியா சொன்னீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க 2 பேரும் வெளில போயிடுங்க. ஏன்னா நான் இந்த பொண்ணு கிட்ட மட்டும் தனியா பேச விரும்புறேன். அம்மாடி, உன் கையை தொடுறது எனக்கு பிடிச்சிருக்கு. நீ தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? எனக்கு அந்த டிராகன்ஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? உனக்கும் அதை பத்தி தெரிஞ்சிருக்கா? அந்த கிறிஸ்டல் பாதியும் தான். நீ யாரையாவது காதலிக்கிறியா? இங்க வந்த பையன் தானே, அவன் நல்ல பையன் தான். நீங்க 2 பேரும் நல்ல ஆன்மாவா இருக்கீங்க. ஆனா உங்க பர்சனாலிட்டினால உங்களால இன்னும் முழுமையா இணைய முடியலல்ல. இது சரியே இல்ல. மாஸ்டர், ஆ? நான் கேட்டது கொஞ்சம் சொல்லுங்க. இருமா சொல்றேன். மறுபிறப்பு எடுக்கிறதுனா என்னது? அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனோட அன்பால உன்னுடைய இதயத்தை துடிக்க வைக்க முடியும். அந்த நேரத்துல உனக்கு காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நேரத்துல உன் உடம்புல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் உணர்ச்சி பாயும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு புது அர்த்தம் அந்த தெரியும். மூச்சை நார்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. அது உன்னால கண்டுபிடிக்க முடியாது.
ஏன்னா உன்னால அந்த மலையை கடக்கவே முடியாது. எந்த மலை? நீ வெறும் சாதாரண மனுஷிதான். மனுஷங்க கண்ணுக்கு மலை தான் தெரியும். ஆனா அந்த மலையும் நம்மள மாதிரி தான் உயிரோடு இருக்கு. ஒரு மனுஷனோட உயிர் 80 வருஷம்தான். ஆனா மலைக்கு அதுக்கு சாவே இல்லை. அதுக்கு தூங்குறதுக்கு 2000 வருஷம் ஆகும். அது திரும்புறதுக்கு 800 வருஷம் ஆகும். ஆனா நம்மள மாதிரி மனுஷங்களால அந்த மாதிரி மாற்றங்களை சத்தியமா பார்க்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, அந்த ஆர்பை நாங்க கண்டுபிடிச்சே தீருவோம். சரி, எப்படியோ போங்க. எனக்கு டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் தூங்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், போறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது அது? அந்த பையனோட எப்படியாவது நீ இணைஞ்சிரு. அப்பதான் உன் வாழ்க்கை முழுமை அடையும். இங்க பாரு, என்னால இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு சொல்ல முடியும். செல்லம், நீ சந்தோஷமா இருக்கும்போது, உன்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும் போது, நான் இப்ப உனக்கு சொன்ன விஷயம் எல்லாம் என்னன்னு அப்ப உனக்கு புரியும். அந்த மூச்சு நார்பை நீயே கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்திருக்க. ஆனா அதை பார்த்து நீ பயந்ததால இப்ப நீயே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பயந்தாங்கோலி மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க. என்னன்னாலும் சரி, நாங்களும் அதை கண்டுபிடிப்போம். எங்க உயிரே போனாலும் இல்ல உன்ன மாதிரி குருடானாலும் நாங்க அதை நிறுத்த மாட்டோம். என்னுடைய கண்களை பார்க்கறதுக்கு நீ விரும்புறியா? இந்த பாத்துக்கோ. அதோட கண்களை மட்டும் நீ பாத்துறாத. அதோட கண்களை மட்டும் நீ எப்பவும் நீ பாத்துறாத. பாத்துறாத. அதை காட்டுங்க. இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல அந்த மரம் இருக்கிற இடம் வந்துடும். லிங்லாங், எங்களை ஒரு போட்டோ எடு. ஓகே, இங்க பாருங்க. 1 2 3. தல பை. ஆமா, அன்னைக்கு நானும் பார்த்தேன். என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இது பழங்கால மாந்திரிக புழுங்க. மனுஷங்க மிருகங்களுடைய பிரேதத்துல தான் இருக்கும். பார்க்க அருவருப்பா இருக்கு. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப அந்த கல்லறைக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாய் சாயுன், என்னது இது? நான் ஆர்மியில இருந்தப்போ இங்க தான் இருந்தேன். அப்பதான் இவங்களுக்கு தெரியும். எவ்வளவு எங்க இருந்திருக்க பாரு. பாய் டீ குடிப்பா. வரேன். இந்தாங்க சூடா குடிங்க. தேங்க்யூ. இதெல்லாம் நானே தான் இங்க வளர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்தா இது குடி. இந்தா. இது உங்க வீடுன்னு நினைச்சுக்கோங்க. சாயுன், டிராகன் மலைக்கு பக்கத்துல தண்ணி போற வழி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு வழி இருந்துச்சு, ஆனா இப்ப அது வத்தி போயிடுச்சே. அங்க எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் உங்களை அங்க கூட்டிட்டு போவா. ஆனா அந்த பகுதி இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது. நீங்க அங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்பா. பாய். என்கிட்ட போய் சொல்லிட்டல, ஏன் நீ வர இவ்ளோ நாள் ஆச்சு? இங்க பாரு, நீ இப்படி பண்ணக்கூடாது. நாளைக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நீ கூட்டிட்டு போகணும். ஆனா தொலைஞ்சு போயிடாதீங்க. அத நான் பாத்துக்கிறேன். ம். சொல்ல மறந்துட்டேன். இவதான் சாயுனோட பொண்ணு கொஞ்சம். இவ எனக்கு பாய், நம்ம நட்டு வச்ச செடி இப்போ வளர்ந்துருச்சு. நான் அதை உனக்கு காட்டட்டுமா? வா வா. நாம நட்டு வச்ச மரம் இப்ப வளர்ந்துருச்சு. நான் உனக்கு அதை காட்டிட்டுமா? வர்றா. யாரு? நான் தான். பாய். என்ன விஷயம்? இந்த கொசுவத்தி இங்க ஊர்பட்ட கொசு இருக்கும். இதை பத்த வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஆக்சுவலி சரி சரி இரு, நான் வரேன். சூப்பரா இருக்கு. போடாத, நில்லு. ஹே, கொஞ்சம். ஹாய் லிங்லாங், உன்னை பிடிக்கவா? எங்க பொடி பார்க்கலாம்? பொடி. அட கடவுளே. ப்ரொஃபசர் வந்து இங்க கொஞ்சம் பாருங்களேன். ஐயோ. அச்சச்சோ. ஹே, ஜாக்கிரதை. இது மின்மினி பூச்சி இல்ல, இது நெருப்பு பூச்சி. இதை யார் தொட்டாலும் சரி, அது மனுஷனோ மிருகமோ, அவங்க முழுசா எரிஞ்சிடுவாங்க. இங்க பாருங்க. ஹே, அது என்னது? இதுதான் நெருப்பு பூச்சிகளோட ராஜா. இந்த நெருப்பு பூச்சிகளோட தலைவரும் இவருதான். ஓ. இந்த பூச்சி எல்லாமே அவங்க ராஜாவோட வாசனைய உணர்ந்துச்சுன்னா உடனே எல்லாமே இவர்கிட்ட வந்துரும். ஹே, அங்க பாரு. இதுங்களுக்கு கண்கள் இல்ல, வாசனைய வச்சுதான் போகும். இந்த பாண்டில மூடிட்டா அதுங்களோட ராஜா எங்க இருக்குன்னு அதுங்களுக்கு தெரியாது.
ஷர்லி, என்னைக்காவது இந்த ராஜா இறந்துட்டாருனா நெருப்பு பூச்சிகள் எல்லாம் இவர்கிட்ட வந்து தானா பொசுங்கிடும். இதுங்களுக்கு நிறையவே நன்றி இருக்கு. இந்தா லிங்லம் ஓடு. ரொம்ப நன்றி. ஏமா எதுக்கு எடுத்தாலும் ஓடுற? புடிச்ச வந்து புடி. ஓடாத, இரு நானும் வரேன். வா வா வா, புடி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. வா வா வா, சீக்கிரம் வா. இங்க பாத்தீங்களா? ஹேய், நீயும் ட்ரை பண்ணி பாரு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓடாத, நில்லு. பொறுமையா போ. டேய் தடியா, டேய் தடியா, சந்தோஷமா இருக்கு. அத குடுறா இங்க, குடுறா இங்க. காட்டு நல்லா இருக்கே. இது நானே வச்சுக்கிறேன். கொடு, எங்க போற? அந்த மலை மேலதான் ராஜாவோட கிரீடத்தை கடவுள் பாதுகாக்கிறாங்க. அந்த மலைக்கு என்னோட காதலி போனா நான் அவளுக்கு துணையா அவ கூடவே போனேன். அதுக்கப்புறமா நாங்க திரும்ப பார்த்துக்கவே இல்லை, பார்க்கவும் முடியல. என்னோட லவ்வர் ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து போறதுக்காக அவளுக்கு நான் செருப்பு தச்சு கொடுத்தேன். மழை பெய்யும் போதெல்லாம் நான் அவளையும் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். எப்பவாவது திரும்பவும் நான் அவளை பார்ப்பேனா? பாம்பு மலைகள் அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவ திரும்ப வர எத்தனை வருஷமானாலும் சரி. இன்னும் என்ன என்ன பாக்குறீங்க? குடுங்க, முட்டை குடுங்க. அந்த பக்கம் போணும். அதோ
நல்லா தள்ளு. அப்பாடா. இந்த படகுகள் ரொம்ப வருஷமா இங்க இருக்கு. இதெல்லாம் மிதக்குமான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, இது டைட் பண்ணா சரியாயிடும். எப்படி இந்தா இங்க பாரு பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கண்டிப்பா நீ பாத்து போ. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அங்க நைட்ல விஷ வாயு வெளியே வரும். அதனால நைட்டு உயரமான இடத்துல தங்குங்க. அப்புறம் இந்த காட்டுக்குள்ள ஒரு காத்துல மிதக்கிற தீவு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களால முடிஞ்சா நைட்டு எப்படியாச்சும் அங்க போய் தங்குங்க, சரியா? ஓகே, பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு அங்கிருந்து வர மனசே இல்ல. பூச்சிங்கெல்லாம் அழகா இருந்தது இல்ல? இதோ நீ இதை திருடி கூடவே கொண்டு வந்துட்டியா? நான் ஒன்றும் இதை திருடலை, நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம திரும்ப அங்கே போனதுக்கு அப்புறம் நான் கொடுத்துடுவேன். அது சரி, உனக்காக இதை கொண்டு வந்தனே, எனக்கு என்ன தருவேன்? கொடுங்க. ம் கொடுங்கறல. இதை பாரு, இதை நான் வச்சுக்கிறேன். உனக்கு எப்போ வேணுமோ அப்போ நீ என்கிட்ட கேளு, நான் தரேன். பாருங்களேன், இந்த கல்லெல்லாம் கொண்டு போய் வித்தா பணம் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. இது லைட்டு பூச்சி தான். இது எல்லாமே ஒரு வகையான மின்மினி பூச்சின்னு சொல்லலாம். இதுங்கெல்லாம் இங்க நதிக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ப்ரொஃபசர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. வழியை கண்டுபிடிக்க முடியல. அப்ப நாம அப்படியே போவோம். குட்டி மீன். ஏய் ஏய் ஏய், இங்க வா வா, இங்க வா. ஜாக்கிரதையா இரு. அதுதான் வைப்பர் ஃபிஷ், மனுஷங்களை சாப்பிடுற மீன். அதுங்க ரத்தத்தை டேஸ்ட் பண்ணா அப்புறம் ரொம்ப வயலண்ட் ஆயிடும். உனக்கு ஒன்றும் ஆகலையே. நல்ல வேளை, நீ ஜாக்கிரதையா இரு. நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. குனிங்க. லிங்லாம், தடியா, மேல வா. தடியா, சீக்கிரமா கைய கொடு.
பைத்தியமானி இது என்ன வந்துகிட்டே இருக்கு. பாயி என்ன பண்ணலாம் இப்போ? ப்ரொஃபசர் இந்த புடி பாயி ஆயில் தீர போகுது. ஐயோ லிங்லாங் பாம்ப கொடு. நடியா எல்லாரும் குடிங்க. புடிச்சுக்கோ. சீக்கிரம் வா. நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? லிங்லாங் பயப்படாத. பார்த்து அவங்க யாருக்கும் எதுவும் இருக்காதுல்ல? அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாம அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். வா. இவங்க
இவங்கெல்லாம் எம்பரர் ஜைனோட கல்லறையை கட்டின வேலையாளுங்கன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் தப்பிச்சிடலான்னு பார்த்துருக்காங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. இது கொய்டாங் மொழி தானே? இளவரசி ஜின்ஜுவோட சீடனா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் கெஞ்சி கதறினாங்க. அப்பவும் மாட்டிக்கிட்டாங்க. இதுவும் இங்க ஒர்க் ஆகல. அவங்களுக்கு சிக்னல் தரலாம். அவங்க அந்த குகையில இருந்து வந்திருந்தா அவங்க அதை பார்ப்பாங்க. ஓடுங்க. என்ன விடு. கொண்டு ஆகல. ஓடுங்க. பாயி ஃபயர் கன் எடுத்து ஷூட் பண்ணு. ஷார்லி எங்க இருக்கீங்க? பாயி. ஐயோ எங்கடா இவங்க? சார்லி, ப்ரொஃபஸரை கண்டுபிடி. சீக்கிரம் போ.
ப்ரொஃபசர்! பாய், ப்ரொஃபசர் ஒன்றும் இல்லையே. இல்ல அது என்ன லிசார்டா? எனக்கு தெரியல. அதுக்கு ஹியரிங் சென்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா 3 அடிக்கு மேல அதால பார்க்க முடியாது. நான் எவ்வளவு பயந்துறேன் தெரியுமா? என்ன வட்டியா வந்தீங்க? சும்மா இருடா. அடுத்து என்னப்பா? ஓடுங்க. இல்லைங்களா? சாரி, என்னை மன்னிச்சிடுமா? வாங்க. இடினா பயமா? வாங்க கூட. பாய், என்ன? அங்க பாரு, மிதக்கிற தீவு. வாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த இடியோட சத்தம் வரும்போது போயிடலாம். ப்ரொஃபசர், என்ன பண்ணலாம்? இடியோட சத்தம் செகண்டுக்கு 340 மீட்டர் வரைக்கும் வரும். மேகம் இருக்கிற உயரத்தோடையும் நம்ம போக வேண்டிய தூரத்தையும் காத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம்னா மின்னலோட ஒரு இடி வந்துட்டு போறதுக்கு குறைஞ்சது 3ல இருந்து 7 செகண்ட் ஆகும். அப்புறம் கடைசி இடி 12 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஐயோ, ஏன் இப்ப பயமுறுத்துறீங்க? ப்ரொஃபசர், நம்ம ஆபத்தோட விளிம்புல இருக்கோம். இப்ப தப்பிக்க முடியுமா முடியாதா? அத சொல்லுங்க. சரி சரி சரி, விடு, கோவப்படாத. எப்ப சூரிய அஸ்தமனம் ஆகும்? இன்னும் 40 நிமிஷத்துல. அப்ப நமக்கு டைம் இல்ல. 40 நிமிஷத்துல இந்த இடத்துல விஷவாயு வந்துடும். நம்ம கிட்ட இந்த ஒரே வழிதான் இருக்கு. அதால 3 மீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியும். நாம சேஃபா இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். இடி வரும்போது ரெடியா இருங்க. அது வந்தது ஓட ஆரம்பிக்கலாம். அந்த இடி போறதுக்குள்ள நாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, பல்லிங்க கிட்ட இருந்தோ இந்த கேஸ் கிட்ட இருந்தோ நாம எப்படியாவது தப்பிக்கணும். ஓடுங்க. வாங்க, சீக்கிரம்.
ஷர்லி, என் கூட வா. போயிடுங்க. இல்ல முடியாது. இங்கிருந்து போயிடுங்க. முடியாது. இரு, நானும் வரேன். ஷர்லி, இது ஒன் டர்ன். ஷர்லி, ஜாக்கிரதை. சீக்கிரம். ஓடுங்க, தீவுக்கு போங்க, சீக்கிரம். Come on. ஓடுங்க. போங்க, போங்க. பாத்து பாத்து. வா வா, சீக்கிரம் வா. பை நீ போ. சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வா வா, சீக்கிரம். சீக்கிரம் வா. வா 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 வா. பாய், சீக்கிரம் வா. வந்துரு, சீக்கிரம் வந்துரு. Come on. சீக்கிரம் வா. சீக்கிரம் வந்துரு, பாய். வா, பாரு. வாவ், அழகா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? இது என்ன தீவு? இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டால இந்த கற்கள் எல்லாம் மேல மிதக்குது. அதாவது இந்த மலையே ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி தான். அற்புதமா இருக்குல்ல? வா. சாயந்தரம் ஆனா ரொம்ப குளிரும். அப்பதான் மேகத்துல இருக்கிற தண்ணி மழையா கீழே வரும். அப்படிதான் இந்த இடம் உருவாகிருக்கும். ஹே காய்ஸ், இதுதான் கொங்சு சொன்ன மிதக்கும் தீவு. ஒரே நாள்ல 4 பருவ மாற்றங்கள் ஏற்படும்.
காலையில நல்லா காத்தடிக்கும், மதியத்துல நல்லா வெயில் அடிக்கும், சாயந்தரத்துலயும் காத்தடிக்கும், நைட்ல இங்க பனி பெய்யும். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு இந்த இடத்துக்கு வரலாமா? சிப்போ நம்ம இதுக்குள்ள இறங்கி ஜாலியா குளிக்கலாமா? நல்லா இருக்கும் என்ன? வா போலாம். வா வா. பாய், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீயும் வா போலாம். ரொம்ப டயர்டா இருக்குப்பா. இப்ப நீங்க எதுக்கு போறீங்கன்னு சொல்லட்டுமா? அவங்கள பார்க்க தானே. ஏன்பா தப்பா நினைக்கிற? நீ வேணாம்னா இங்கே இரு. நீ வா போலாம். வா. சரி வா. ப்ரொஃபசர் வாங்க. டேய், அமைதியா வாயேண்டா. இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னால இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழ முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாருப்பா, நம்ம தடியன் லிங்லாங்க லவ் பண்றான். அப்புறம் அவளும் அந்த தடியனை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம ஷோர்லி உன்னையும் பார்த்தா சாதாரணமா தான் தெரியுது. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க 2 பேரும் மனசார விரும்புறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது இனிமேலும் நான் இங்கிருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? இதுக்கு மேல நாம வைக்க போற அடி ஆபத்தானது. எப்ப வேணாலும் நம்ம உயிர் போக வாய்ப்பு இருக்கு. நானும் தங்க பல்லனும் தான் வயசானவங்க, சோ எங்களை பத்தி கவலை இல்லை. ஆனா உங்களுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா இருப்போம். நாம எல்லாருமே ரொம்ப நாள் இருக்கணும். நாம எல்லாருமே சேஃபா போறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செய்வேன். அப்படி சேஃபா நாம திரும்பி போவோம்னு நம்பிக்கை வைப்போம். ஏன்னா நம்பிக்கை தானே எல்லாமே. அதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். பாயே, ப்ரொஃபசர், அங்க என்ன பண்றீங்க? வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்கப்பா. இது சூப்பரா இருக்கு. இதோ வர இருங்க. பாய் வந்து பாரு, ஜாலியா இருக்கு.
கவலைப்படாம இருங்க. ப்ரொஃபசர், நாம எல்லாருமே இங்கிருந்து சேஃபா திரும்ப தான் போறோம். பார்க்கலாம்ப்பா. சமைச்சல்னு இருக்குல்ல? ஆமா, குளிர போகுது. நடுராத்திரி ஆக போகுதுல. அப்ப வாங்க சீக்கிரம் போயிடலாம். ஐயோ, செமையா இருக்குல்ல? செமையா இருக்குப்பா. இதுதான் பூக்கடலா? கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பூவா தான் தெரியுது. சரி, எப்படி கீழே போறது? இதுல இருந்து அப்படியே சறுக்கிக்கிட்டு போயிடலாமா? இது என்ன வகையான பூ? அங்க பாரு, அது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? அத தொடாத. ஏன் தொடக்கூடாதுன்னு சொல்ற? இதுதான் ஸ்கல் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அது பூக்கும்போது இப்படிதான் கண்ணாடி மாதிரி இருக்கும். அது காஞ்சு போயிடுச்சுன்னா அதோட கலர் எல்லாமே போயிடும். மிஸ்டர் லியோ, சொல்லுங்க சார். நான் ஒருத்தரை பார்க்க போறேன். இதுதான் சாவே இல்லாத நண்டு. இதோட வலி நரம்பை எடுத்துட்டதால இதுக்கு வலியே தெரியாது. காயத்தை அந்த தண்ணி குணப்படுத்திடும். எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் அது அந்த ஏரிக்கு போச்சுன்னா உடனே அதை குணமாக்கிடும். இப்ப என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். எல்லா பக்கத்துல இருந்தும் நாம அதை தாக்குவோம். போங்க. நான் பாத்துக்கிறேன்.
என்னாச்சு எனக்கு? பாயி சீக்கிரமா வா. லிங்கம் பாத்து, உனக்கு ஒன்றும் ஆகலையே? காட்டு, ஒன்றும் ஆகல. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண. பல்லா, டேய் இதையும் வச்சுக்க. அதான் அந்த ஏரிக்கு மட்டும் போக விட்டுறாதீங்க. என்ன? என்ன பண்ற? பாய் பாய் பாய்,
ஏதோ லிங்லாங் 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 எந்திரிச்சு பாரு லிங்லாங் 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 எந்திரி லிங்லாங் லிங்லாங் எந்திரி லிங்லாங் உனக்கு ஒன்றும் இல்லையே லிங்லாங் என் சின்ன வயசுல இருந்தே நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினேன்னா நல்லா ஹைட்டா இருக்கிற ஒரு அழகானவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜோக் அடிச்சு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு தடியனே எனக்கு போதும்னு. அவன் அழகா இல்லைன்னாலும் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா அவன் கூட என்னால வாழ முடியாது. அப்படிலாம் சொல்லாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. தடியா சொல்லு. எனக்கு இன்னொரு ஜென்மம் ஒன்று இருந்தா அப்பவும் என்ன வந்து பாரு. பாப்பியா? லிங்லாங் 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 மிஸ்டர் சென், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
7வது பாடலோட அர்த்தம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆசை இல்லாதவங்க தான் உயிரை அர்ப்பணிப்பாங்க. அப்ப அவங்க திரும்ப வருவாங்களா? அவங்க திரும்ப வரத்துக்கா போனாங்க? இந்த தண்ணி நதி மாதிரி. இந்த பெட்டிய குகையோட வாசலுக்கு கொண்டு போயிடும். இந்த உயிரோட இது நிக்க போறதில்ல. நான் அந்த 7வது பாடலுக்கான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆசை இல்லாதவங்க தான் உயிரை அர்ப்பணிப்பாங்க. அப்படின்னா நாம இங்கிருந்து திரும்ப போயாகணுமா? நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இப்போ நம்ம கடைசி கட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா நாமளும் குழியில விழுந்துடுவோம். நம்மளால கடவுளை தோக்கடிக்க முடியாது. சோ விட்டுறலாம். இந்த சவப்பெட்டிங்க தான் கடவுள்கள் நமக்குன்னு கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு. நாம இங்கிருந்து போயிட்டா நம்மளோட சாபம் நம்மளை விட்டு போயிடுமா? நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மா இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கு, கூட பிறந்தவங்க இருக்காங்க. அதனால இங்கிருந்து திரும்ப போய் நாம நம்ம குடும்பத்தோட நிம்மதியா இருக்கலாம்ல. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஆனா இந்த உலகத்துல யாராலையும் சாவுக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால மீதி இருக்கிற வாழ்க்கையிலேயாவது சந்தோஷமா இருக்கலாமே. உதாரணத்துக்கு லிங்லாங் இங்கிருந்து உயிரோட போயிருந்தா அட்லீஸ்ட் அவளுக்கு கல்யாணம் ஆவது ஆயிருக்கும். என்னால தானே நீங்க எல்லாரும் இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். யாருக்கெல்லாம் போகணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் போகலாம். நான் போறேன். கடலுக்கு மேல பறவைங்க பறக்காது. அது பயத்தினால் இல்ல, அதுக்காக அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான். இங்க பாருங்க, நான் லிங்ல அங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால நாம இங்க இருந்து போயிடலாம்ல. இங்க நாம அனாதையா சாகிறதுக்கு பதில் நாம வீட்டுக்கு போய் அங்க நிம்மதியாவது இருக்கலாம். இதுக்கு மேல நான் ஏன் போகணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். என்னைக்கு நான் இதை விட்டு கொடுத்துட்டேன்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பவும் இதுக்காக வருவேன். இது நம்மளுடைய தப்பு இல்ல. இருந்தாலும் இந்த பழியை நாம அர்த்தம் இல்லாம சுமந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வைரஸ் மாதிரி. இதுக்கு அழிவே இல்லை. அதனால கண்டிப்பா என்னால் இதை விடவே முடியாது. இதுக்கு காரணமானவங்களை நான் பார்க்க போறேன், அவங்க கிட்ட பேச போறேன், இந்த சாபத்தை என்கிட்ட இருந்து எடுக்க சொல்லதான் போறேன்.
உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்குதா, ஆனா நம்ம வாழ்க்கையை நாம தானே வாழணும். நம்ம கிட்ட தைரியம் இருந்தா போதும், அது நமக்கு துணையா இருக்கும். எனக்கு தெரியும், இதுக்கு மேல நான் போனேன்னா நான் எப்ப வேணும்னாலும் இறப்ப நல்லா தெரியும். ஆனா இப்படி விட்டு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த சாபம் கொடுத்த பொம்பளைய நான் பார்க்க தான் போறேன். அவளுக்கு எதிர்க்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கான அவளுக்கு காட்ட தான் போறேன். இங்க பாருங்க, இந்த பயணத்துல நாம எல்லாரும் சகோதரர்கள் ஆயிட்டோம். அதனால இதுக்கு மேல எனக்கு நான் செத்தாலும் கவலைக்கு இல்ல. போய் அந்த குருடன் கிட்ட சொல்லுங்க, அவர் சொன்ன மாதிரி இங்க எதுவும் இல்லைன்னு. எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை. பாய், ஜாக்கிரதையா போங்க. நான் மனசு மாறிட்டேன். நான் உன் கூட தான் வரப்போறேன். நீ சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா நான் உன்னை என் சின்ன வயசுல இருந்து உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். ப்ரொஃபசர், நீங்க சொன்னது எல்லாம் சரிதான். ஆனா என்ன மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் நீங்க சொன்னது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நான் இவங்களோடவே போவேன். ஜாக்கிரதையா போங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப வருஷம் வாழணும்னு தான் இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில நான் தான் அப்படி இருக்க போறேன் போல இருக்கு. என்னால உங்க கூட வர முடியாது. உங்களுக்காக நான் குகை கிட்ட இருக்கேன். நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால உங்க உயிர் போறதை இங்க உட்கார்ந்துகிட்டு என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் குகை கிட்ட இருக்கேன், உங்களோட பிணங்களை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு. போங்க.
எலும்பாலான பாதை தங்க மாளிகைக்கு போகும். 9வது சொர்க்கத்தினுடைய கோபுரம் காத்தால் அசையும். இந்த இடத்தோட அழக யாராலையும் கற்பனையில கூட வர்ணிக்க முடியாது. ஆனா உண்மை என்னன்னா, அது நரகத்தோட வாசலுக்கு போற வழி. பேரரசர் ஷியாங்கோட 3 நூற்றாண்டுகள் கஷ்டப்பட்டதை உணர்த்தர பாலத்தை நீங்க கடந்து போகணும். அப்பதான் அழியா தன்மை கொண்ட கதவு திறக்கும். அந்த மூச்சு நார்பை நீங்க தொட்டீங்கன்னா அப்புறம் அவங்களால அந்த இடத்திலிருந்து திரும்ப வரவே முடியாது. டேய் அதை மட்டும் நீ தொற்றாத. மனுஷங்க கண்ணுக்கு அது மலையாத்தான் தெரியும். ஆனா அதுவும் நம்மள மாதிரி தான் உயிரோட தான் இருக்கு. ஒரு மனுஷனோட உயிர் 80 வருஷம்தான். ஆனா அதுக்கு சாவே இல்லை.
அது தூங்குறதுக்கு 2000 வருஷம் ஆகும். அது எழுந்திருக்க 800 வருஷம் ஆகும். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால அந்த மாதிரி மாற்றங்களை சத்தியமா பார்க்கவே முடியாது. ஓடுங்க! அதோட கண்ணை பார்க்காதீங்க. அதோட கண்களை மட்டும் பாத்துறாதீங்க. அதோட கண்களை பார்க்காதீங்க. இனிமேல்ட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அடிபணிஞ்சா தப்பிச்சுப்பாங்க, அடிபணிஞ்சா தப்பிச்சுப்பாங்க, அடிபணிஞ்சா தப்பிச்சுப்பாங்க, அடிபணிஞ்சா தப்பிச்சுப்பாங்க, அடிபணிஞ்சா தப்பிச்சுப்பாங்க. நான் அடிபணிய மாட்டேன். நாம மனுஷங்க தான். நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க நம்ம பெத்தவங்களுக்கு மட்டும்தான் அடிபணியணும். நீ பார்க்கவே அருவருப்பா இருக்க. அதோட உன் வாய் நாறுது. ஐயோ! दड़िया!
அந்த பூச்சி எங்க? அதோ அங்க இருக்கு. என்னைக்காவது இந்த ராஜா இறந்துட்டாருனா நெருப்பு பூச்சிகள் எல்லாம் இவர்கிட்ட வந்து தானா பொசுங்கிடும். இதுங்களுக்கு நிறையவே நன்றி இருக்கு. அப்ப கொளுத்துறேன். பாயி ப்ரொஃபசர் 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 அது விட்டுங்க, அது உங்களை எரிச்சிடும். உங்க எல்லாருக்காகவும் இதை நான் செய்யறேன். பாம்பு ராஜா, உன்னை கொல்ல நான் வர்றேன். வாங்க போயிடலாம். டேய் தடியா வாடா போலாம். வாங்க போயிடலாம். பாயி போ போ. சீக்கிரம் வாங்க. கம் ஆன் போங்க. வாங்க.
ப்ரொஃபசர் லிங்லாங், உங்க ஆன்மா சாந்தி அடையட்டும். ஓகே கைஸ், நாளைக்கே கிளம்பலாம்.小火虫啊，闪着自